ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வ்ளாக் மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏதாவது சுற்றிக்கிட்டே இருப்போம். போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டே போகலாம். பட் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தோடு இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த நகைக்கடை சைடு இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நகைக்கடையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒரு தோடு எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால பிளான் போட்டு போயிருந்தோம் நாங்கள். பட் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அமௌண்ட்டு கூட விற்றுட்ருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். ஒவ்வொரு கடையாக போய் பார்த்தோம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி இருந்துச்சு, அங்கே போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஃபுல் அண்ட் ஃபுல் அழகழகாக தோடு வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையானது வாங்கினோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மிஞ்சி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. பட் என்ன, இப்போ இருக்க தங்க விலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொத்தை தான் எழுதி வைக்கணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு எல்லாமே அவ்வளோ ரேட்டு விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் தான் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் காலண்டர் கொடுத்தாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 காலண்டர் கிட்ட கொடுத்தாங்க. அதை ஃபுல்லாக வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரிட்டன் நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போய் வளையல் இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். நாங்கள் இந்த குட்டி குட்டியாக திங்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். நாங்கள் ஒரு சைடு போனோங்க. அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்சேல் ரேட்டில் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, இந்த பிரேஸ்லெட்டு வளையல் இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு அந்த சைடு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். ஏன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சைடு போனோம். நாங்கள் போனதும் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்குள்ளே புகுந்தாச்சு. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. தோடு தாங்க செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரவீந்திரா அப்படின்ட்டு பார்த்திங்களா, இந்த கடைக்கு தான் போயிருந்தோம். ஃபேன்சி ஸ்டோரு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த சைடு வந்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தோடெல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வளையலும் பார்த்திங்கன்னா சூப்பரான டிசைனில் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நாங்களே போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், என்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட 1 by 1 காட்டிகிட்ருக்கேன். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்துச்சுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கடை கொஞ்சம் கீழே இருந்துச்சு போல், இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா விலக இடமில்ல, அப்படியே பார்த்திங்கன்னா எப்படியோ லிஃப்ட் கேட்டு வந்த மாதிரி விலகி வந்துட்டோம். நாங்கள் ஒரு வழியாக வந்ததும் பார்த்திங்கன்னா வந்ததுமே வளையல் தாங்க பார்த்தோம். வளையல் தான் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நமக்கே பார்த்திங்கன்னா தோணும்ல எதை எடுக்க எதை விட, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒவ்வொரு டிசைன் பார்த்திங்கன்னா புதுசாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா கைக்கு சேராது. அதுவும் இல்லாமல் எனக்கு வளையல் பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. நான் ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த சைடு வந்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வளையலும் பார்த்திங்கன்னா பார்த்து பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லாம் குட்டீஸ்க்கெலாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோடு செக்ஷனுக்கு போயாச்சு. தோடில் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. சொல்ல அளவு இல்லாத அளவுக்கு அவ்வளோ தோடு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா தோடு அதுவும் விரும்பிக்கிற மாட்டேன் நான். ஆனால் பார்த்துட்டு இருந்தேங்க. ஒவ்வொரு டிசைன் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி தோடு நிறைய பேருக்கு பிடிக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்காக தான் நான் இதை காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வேணுமா இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கடுத்து 1 by 1 காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த தோடு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாமே 100 ரூபா தான். எனக்கு இந்த தோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. மயில் தோகை மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நமக்கே வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆசையாக இருந்துச்சு. பட் நாங்கள் எதுவும் வாங்கலை. சும்மா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷனாக மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். எடுத்து பார்த்துட்டு நமக்கு சும்மா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் என் முகத்துக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே செட் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா நானும் வாங்கிக்கிற மாட்டேன். எனக்கும் அந்த மாதிரி ஆசை கிடையாது. பட் தோடு பார்க்கவும் நமக்கே இந்த ஒரு மாதிரி பிடிக்கும் பார்த்திங்களா. நல்லா இருக்குடா, இந்த மாதிரி நமக்கு வச்சு பார்ப்போம், நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தோடு வச்சு இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இது இருந்துச்சுங்க, பெருசாக இருந்துச்சு.
சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நானும் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நானும் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நிறைய கலெக்ஷன் போட்டிருக்காங்க. வளையல், அதுக்கடுத்து இந்த தோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட்டு, நிறைய இது நம்ம மேக்கப் போடுவோம் பார்த்திங்களா அந்த ப்ராடக்ட்டு, அதுக்கடுத்து நிறைய இது போட்டிருந்தாங்க. இன்னும் எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல, எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பேண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு எங்கள் அம்மா வாங்கினாங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தாங்க. அதுக்கடுத்து கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா அந்த செட்டிலே கொஞ்சம் நல்லாவே வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் போக பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இறக்குவாங்க போல். கொஞ்சம் இப்போ தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டோமோ என்னன்னு தெரில, கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸில் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து செட்டில் பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுவும் விசிட் பண்ணி பாருங்கள். அது கிளிப்பு சொல்ல மறந்துட்டேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிளிப்பு பார்த்திங்கன்னா நல்லா டிசைனாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு கலெக்ஷனில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பாசி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸு வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே தாங்க இருந்தோம். ஒவ்வொரு இதையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். எதை வாங்க எதை விட அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம். பொம்பளை பிள்ளைனாலே அப்படி தானேங்க, எப்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், நமக்கே தெரியும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சுற்றி எப்படியும் எடுக்க மாட்டோம் நம்ம. அதனால் பார்த்திங்கன்னா குட்டியான திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றி ஒவ்வொரு விஷயங்களாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த செட்டெல்லாம் பாருங்களேன், நல்லா வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. ஆனால் கம்மியான ப்ரைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வளையல் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களும் வளையல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சைட் பை சைடாக நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நாங்கள் தேடி பார்த்தோம். பட் எதுவுமே கிடைக்கவில்லை. சரி போவேல பார்த்திங்கன்னா ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ்க்கு தான் வச்சுருக்காங்க, ஜென்ஸ்க்கு எதுவும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். நான் அதுக்கடுத்து உங்ககிட்ட கிளிப்பு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இந்த கிளிப்பை தான் சொல்லியிருந்தேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா டிசைன் வச்சுருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து செட்டு பார்த்திங்கன்னா இந்த பாசிலையும் நிறைய வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. இது எல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். நிறையா திங்ஸ் வாங்கியிருந்தோம் நாங்கள். அதுக்கடுத்து இந்த கிளிப்பு கோல்டன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, கோல்டு மாதிரி அது இருந்துச்சு. அதுக்கடுத்து வளையல் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த சைடு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் சைடு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் இந்நேரத்தில் வந்துச்சுங்க. வெயில் பார்த்திங்கன்னா தாங்க முடியலை, செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அங்கிட்டு உங்கள் ஊர் சைடு வெயில் அடிக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்துது. அதுக்கடுத்து ஒவ்வொரு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சரின்ட்டு இன்னொரு பிளான் போட்டிருந்தோம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகலாமா அப்படின்னு பிளான் போட்டிருந்தோங்க. பட் அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்திங்கன்னா எக்குத்தப்பாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே போகலை. சரி இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அந்த கோபுரத்துக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போல். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கெட்டி வச்சுருந்தாங்க, அதுவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பெயிண்ட் அடித்தா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக தெரியும் பார்த்திங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அது முடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்து ஒவ்வொரு இடமா நாங்கள் போயிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற திங்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வாங்கினோம். இதுவும் நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 ரூபா கிட்ட இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒன் பை ஒன்னாக எல்லோரும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டு அடுத்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கினோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தான் வாங்கியிருந்தோம், சாக்லேட் ஃப்ளேவர். அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அங்கனக்குள்ளே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 20 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்களும் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்திங்கன்னா போவேல சாப்பிட்டுக்கிட்டே தான் போனோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும், கால் வலிக்காமல் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே போயாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் ஏகே அகமத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா குட்டீஸுக்கு தாங்க தாறுமாறாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே புசுன்னு நிறைய ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. நம்மளும் சின்ன பிள்ளையாக இருந்திருக்க கூடாதடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரேட்டெல்லாம் கூட தான் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷர்ட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதே கலெக்ஷனுக்கு வந்து விட்டோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புசு ட்ரெஸ்ஸாக வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக நம்ம திங்ஸ் வாங்கினோம்னா நமக்கு எதுவும் தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் குட்டியாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமதாவுங்க, அதனால் இளநீ கடையிலேயே நிப்பாட்டியாச்சு. ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இளநீ அப்படியே
வாங்கியாச்சு. வாங்கிட்டு அது உள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்கும் பார்த்திங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை குடிச்சு முடிச்சது நமக்கே அது ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க. தந்துட்டு அது ஒரு மாதிரி கீச்சி கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த தேங்காவை பார்த்திங்கன்னா எடுத்து சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். பரவாயில்ல, இவ்வளோ கம்மியான ரேட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். அப்படி தான் இருந்துச்சு, எனக்கு நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்களும் மனசார இளநியை குடிச்சிட்ருந்தோம். நான் பார்த்திங்கன்னா இளநீ குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிற்றில் கொஞ்சம் புண்ணு இருந்ததுனால இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் உடம்பு பார்த்திங்கன்னா ஹீட்டான உடம்பு அப்படிங்கிறதுனால ஒரு மூச்சு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ அவ்வளோதாங்க, அது இல்லவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து குடிக்கவும் அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இளநீ இருக்குது பார்த்திங்களா, நான் தான் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் அப்புறம் எங்கள் பாப்பா 2 பேரும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் கிளைமேட் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அதுவும் குட்டீஸ்க்கு வேறு சேராது. அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து தான் நான் கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா அது வேறு இதுகளுக்கு சேரவே செய்யாதுங்க. அதனால் பார்த்து கொடுத்துட்ருந்தேன். நானும் அப்படியே சைட் பை சைடாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்கினோங்க. அந்த வாழைப்பழம், இலை, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எங்களை பற்றி தான் தெரியுமில்ல, நாங்கள் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்தாலே நான்வெஜ் இந்த மாதிரி தான் எடுப்போம். அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பண்ணிவிட்டு பார்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருந்தோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காவுக்கு சண்டையை கேட்கணுங்க. ஏன்னா எங்கள் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எங்கள் பாப்பா அதில் பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் இருந்துச்சு. பிடிச்சி சாப்பிட்டு பிடுங்கி சாப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அதுவும் ஜாலியாக இருந்துச்சு. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களாம் அப்படியே ஒரு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. அவ்வளோதாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. நிறைய ஷாப்பிங் பண்ணோம், நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம், குட்டி திங்ஸு. இதை விட நீங்கள் நைட்டு போனீங்கன்னா நிறையா ஐட்டம் போட்டிருப்பாங்க. ஏன்னா மதிய டயத்தில் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும் அப்படிங்கிறதுனால பாதி இது போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் நைட் டயத்துலலாம் போனீங்கன்னா நிறைய திங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் வாங்கினோம். அப்புறம் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.